Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 2014 மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாட்டின் ரயில்வே துறையில் மதிப்புமிக்க முன்னேற்றங்கள் கொண்டுவரப்படும் என்று பிரதமர் மோடி வாக்குறுதியளித்திருந்தார். அதில் முக்கியமானதாக புல்லட் ரயில் திட்டத்தை அறிவித்திருந்தார். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் மும்பை அகமதாபாத் இடையிலான அதிவேக ரயில் வழித்தட திட்டமாகும். இது ஜப்பானின் ஷின்கான்சென் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 1.1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்படுகிறது. இதில் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் திட்டச் செலவில் 81%, மீதமுள்ள 19% மத்திய ரயில்வே அமைச்சகமும் செலவு செய்கிறது. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநில அரசுகளும் நிதியளிக்கின்றன. அதாவது புல்லட் ரயில் தடம் அமைக்கும் திட்டத்தில் கிலோமீட்டருக்கு 100 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுகிறது. கடந்த 2016 பிப்ரவரி மாதம் முதல் அதிவேக ரயில் வழித்தடத்தை தேசிய அதிவேக ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. 508 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் வழித்தடம் தானே, விரார், போய்சார், வாபி, பிலிமோரா, சூரத், பரூச், வதோதரா, ஆனந்த் மற்றும் சபர்மதி உள்ளிட்ட 12 ரயில் நிலையங்கள் வழியாக மும்பையையும் அகமதாபாத்தையும் இணைக்கிறது. மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த புல்லட் ரயில் 2 மணி நேரம் 7 நிமிடங்களில் 508 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பிராந்திய இணைப்பை மேம்படுத்தவும், மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு இடையிலான பொருளாதார ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தவும், இந்தியாவில் அதிவேக ரயில் சேவைகளின் தொடக்கத்தை குறிக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஜப்பானின் முன்னாள் நீதித்துறை அமைச்சர் ஹிடேகி மக்கிஹாரா இரு நாடுகளுக்குமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படையாக தனது எக்ஸ் பக்கத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். இத்திட்டம் முன்னேறாமல் இருப்பதற்கு முழுமையான காரணம் இந்திய தரப்புதான் என்று குற்றம் சாட்டியிருந்தார். முன்னதாக ஜப்பானின் சிக்னலிங் கட்டமைப்பு இந்தியாவை E5 அல்லது E10 தொடர் வழித்தடங்கள் போன்ற குறிப்பிட்ட ஷின்கான்சென் ரயில்களை மட்டுமே பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளுவதால் இந்தியா சிறந்த சிக்னலிங் நெட்வொர்க்கிற்கு மாறுகிறது என்பதே உண்மை. இதன் மூலம் உலகளாவிய டெண்டர்களை கோருவதற்கோ எதிர்காலத்தில் தனது சொந்த அதிவேக ரயில் வகைகளை இயக்குவதற்கோ தன்னை தயார்படுத்திக் கொண்டுள்ளது. எனவேதான் புல்லட் ரயில் திட்டத்தில் ETCS லெவல் 2 கட்டமைப்பை, அதாவது உலகளாவிய திறந்த தரநிலை கட்டமைப்பை இந்தியா தேர்ந்தெடுத்துள்ளது. ஏற்கனவே டெல்லி மற்றும் மீரட் இடையிலான அரை அதிவேக நமோ பாரத் வழித்தடமும் ETCS லெவல் 2 தொழில்நுட்பத்தில்தான் இயங்குகிறது. இந்நிலையில் அதிவேக ரயில் வழித்தடத்தை செயல்படுத்துவதில் இந்தியாவும் ஜப்பானும் நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் முன்னாள் நீதித்துறை அமைச்சர் ஹிடேகி மக்கிஹாராவின் கருத்துக்கள் தனிப்பட்டவை மற்றும் உண்மையிலிருந்து பெரிதும் மாறுபட்டவை என்று கூறிய ஜெய்ஸ்வால், அகமதாபாத்தில் மும்பை அதிவேக ரயில் திட்டம் குறித்த இந்தியா ஜப்பான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன என்று ஜெய்ஸ்வால் கூறினார். கொள்முதல் செயல்முறை சர்வதேச விதிமுறைகளை பின்பற்றியே மேற்கொள்ளப்படுவதாகவும் அதற்கேற்பவே சிக்னல் அமைப்பு கருவிகள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கும் ஜெய்ஸ்வால், இது தொடர்பாக ஜப்பானிடமிருந்து எந்த ஒரு முன்மொழிவும் பெறப்படவில்லை என்றும் அதிவேக ரயில் சேவைகளை விரைவில் தொடங்கும் பொதுவான நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஜப்பானில் தயாரிக்கப்பட்டு வரும் E10 ஷின்கான்சென் ரயில்கள் 2030 வழங்கப்படும் என்றும் 2027 வழித்தடத்தின் முதல் பகுதியில் செயல்பாட்டிற்கு வந்தவுடன் ரயில் தொகுப்புகள் இன்னும் தயாராக இல்லாத காரணத்தால் ஜப்பானின் அதிவேக ரயில்களை பயன்படுத்தி சேவையை தொடங்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டத்தின் சுமார் 80% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சூரத் பிலிமோரா இடையிலான வழித்தடத்தில் முதல் பயணிகள் ரயில் சேவை 2027 ஆகஸ்ட் 15 தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.